அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு வழியாக வந்துட்டோங்க. இந்தியா வந்து ரீச் ஆகிட்டோம். இன்னும் ஒரு 15 ஆர் 20 மினிட்ஸில் கீழே இறங்கிடுவோம். என்ன தான் இருந்தாலும் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், இந்தியா இஸ் த பெஸ்ட். நம்ம அந்த 15 நாள் அங்கே என்ன தான் இருந்தாலும் நம்ம அந்த தாய் திருநாட்டுக்கு சொந்த நாட்டுக்கு வந்த அப்புறம் தான் நம்மளுக்கு அந்த ஒரு மூச்சு காற்றே வரும். ஆனால் நீங்கள் ஒன்று சொல்கிறேங்க, இந்த ஃப்ளைட்டில் உட்காந்துட்டு எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது. எவ்வளோ அந்த வண்டிங்கெல்லாம் போகிறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. எந்த ஒரு மூமெண்ட்டையும் மிஸ் பண்ணாதீங்க. ஃப்ளைட்டில் உட்காந்து தூங்கிடாதீங்க. எல்லாமே நீங்கள் பாருங்கள். ஏன்னா இது வந்து அடிக்கடி நம்ம வாழ்க்கையில் கிடைக்குமா என்னன்னு தெரில. அது வந்து அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அதனால் கிடைக்கும்போது நம்ம அந்த வாய்ப்பை ரொம்ப ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நாங்கள் வந்து மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் இறங்கிடுவோம். இன்ஷா அல்லாஹ் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டு வந்து உங்களுக்கு நான் திருப்பி அதுவும் போடுவேன். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு வழியாக வந்துட்டோங்க. இந்தியா வந்து ரீச் ஆகிட்டோம். இன்னும் ஒரு 15 ஆர் 20 மினிட்ஸில் கீழே இறங்கிடுவோம். என்ன தான் இருந்தாலும் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், இந்தியா இஸ் த பெஸ்ட். நம்ம அந்த 15 நாள் அங்கே என்ன தான் இருந்தாலும் நம்ம அந்த தாய் திருநாட்டுக்கு சொந்த நாட்டுக்கு வந்த அப்புறம் தான் நம்மளுக்கு அந்த ஒரு மூச்சு காற்றே வரும். ஆனால் நீங்கள் ஒன்று சொல்கிறேங்க, இந்த ஃப்ளைட்டில் உட்காந்துட்டு எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது. எவ்வளோ அந்த வண்டிங்கெல்லாம் போகிறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. எந்த ஒரு மூமெண்ட்டையும் மிஸ் பண்ணாதீங்க. ஃப்ளைட்டில் உட்காந்து தூங்கிடாதீங்க. எல்லாமே நீங்கள் பாருங்கள். ஏன்னா இது வந்து அடிக்கடி நம்ம வாழ்க்கையில் கிடைக்குமா என்னன்னு தெரில. அது வந்து அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அதனால் கிடைக்கும்போது நம்ம அந்த வாய்ப்பை ரொம்ப ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நாங்கள் வந்து மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் இறங்கிடுவோம். இன்ஷா அல்லாஹ் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டு வந்து உங்களுக்கு நான் திருப்பி அதுவும் போடுவேன். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. அல்ஹம்துலில்லாஹ்.